வணக்கம் நண்பர்களே, சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற உணவு வகை எள்ளு சீடை. எள்ளு சீடை எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 கப் அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில ஒரு 20 to 30 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணுங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிருங்க. அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஊறின அரிசியை நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த அந்த அரிசி மாவை இந்த மாதிரி ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா சலிக்கணுங்க. மாவு நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சீனி கருப்பட்டியில தண்ணி ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கிறோங்க. இது எதுக்காகனா, அதை ஃபில்டர் பண்ண அந்த தூசி எல்லாம் எடுத்துடலாம். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லைங்க. தண்ணி அளவு 1 கப்புங்க, இல்லைன்னா 1 டம்ளர். திரும்பவும் சொல்றேன், இது பாகு பதத்துக்கு காய்ச்ச வேண்டாம். இது அந்த தூசியை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம உருக்குறோம். அதுக்கப்புறமா அந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மாவுல அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்க்கணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அந்த மாவு கூட நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வரணுங்க. அரிசி மாவு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப்புங்க. மாவு பதம் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிற மாதிரி அது வரணுங்க. அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்க அரிசி மாவு போட்டு கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். அரிசி மாவை சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஒரே டைம்ல நிறைய நம்ம கொட்டிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். மாவு பக்குவம் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/2 கப்பு எள்ளு போடணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எள்ளு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சுவை அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைங்களாக நம்ம உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சோன்னா சுவையான எள்ளு சீடை தயாராகிடும். எப்போதுமே சூடான எண்ணெயை கையாளும் போது ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க. இந்த எள்ளு சீடையை தீபாவளி மட்டும் இல்லைங்க, எல்லா பண்டிகை நாளிலையும் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த உணவு வகை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் நான் வேற ஒரு உணவு வகையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி சுபமதி. நன்றி, வணக்கம்.